போட்டிகள் நடைபெற்றன. சென்னை வேளச்சேரியில் உள்ள ரமணியம் மார்வெல் அடுக்குமாடி குடியிருப்போர்கள் சார்பாக பொங்கல் கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் 100க்கும் மேற்பட்ட அடுக்குமாடி குடியிருப்போர்களின் குடும்பங்கள் பலர் கலந்து கொண்டார்கள். ஹலோ, என் பேர் கிருத்திகா. நான் இந்த ரமணியம் மார்வெல் அப்பார்ட்மெண்ட்ஸ் வேளச்சேரியில் இருக்கோம். இங்கே 142 ஃபேமிலிஸ் இருக்காங்க. நாங்கள் ஒரு 10 வருஷமாக பொங்கல் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வருஷம் வி ஆர் காலிங் இட் அஸ் மார்வெலஸ் பொங்கல். காலையிலேருந்து வி பீன் ஹேவிங் நிறைய இவெண்ட்ஸ் இருக்குது. வி ஹாவ் அ team who is working on sports events. அதை தவிர கல்ச்சுரல் இவெண்ட்ஸும் இருக்குது. லைக் வெளியில் இப்போது இங்கே இருக்கிற மகளிர் கோலப் போட்டி போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கெல்லாம் பாட் பெயிண்டிங் இப்போ தான் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் எங்களுக்கு சாயங்காலம் பாட்டு, ஃபோக் டான்ஸ், வில்லு பாட்டு அதெல்லாமும் இருக்குது. அது தவிர நாங்கள் அதுக்கப்புறம் எல்லா வருஷமும் தவறாமல் நாங்கள் உரியடி அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் கொடுக்குற ஒரு இவெண்ட்டு. அதை நாங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லா வருஷமும் உரியடி இருக்குது. ஸோ ஒரு 8 மணி 10 மணி வரைக்கும் எங்களுக்கு பேக்டாக ஈவெண்ட்ஸ் இருக்குது. எல்லா தடவையும் நாங்கள் ஒரு தடவையும் ஒரு ஈவெண்ட்டில் புதுமையாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். இந்த தடவை நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு நினச்சோன்னா ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் செஸ், கேரம், டேபிள் டென்னிஸ் அண்ட் கிரிக்கெட் இந்த 4 ஈவெண்ட்டையும் நாங்கள் நேற்று ஈவினிங்லேருந்து இன்றைக்கி மார்னிங் அப்படின்னு நினச்சி ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணோம். அதில் என்ன பார்த்தீங்கன்னா இதில் சின்ன குழந்தைங்கள்லேருந்து 7லேருந்து 70 வரை வயதுள்ளவர்களும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இப்போ செஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு நாங்கள் தனியாக ஒரு செஸ் வச்சுருந்தோம். அது அவங்களுமே நிறைய பார்ட்டிசிபெண்ட் வந்திருந்தாங்க. அதே மாதிரி கிட்ஸ்க்கு தனி ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட், கிரிக்கெட்டுக்கு நாங்கள் தனியாக ஒரு கிளப்பில் போய் அங்கே போய் விளையாடிட்டு திருப்பி வந்தோம். ஸோ அதனால் இன்றைக்கி மார்னிங்லேருந்தே ஃபுல் ஈவெண்ட்டாக தான் இருக்குது. மார்னிங்லேருந்து வி ஸ்டார்டட் அட் லைக் 8 மணிக்கு ஆரம்பித்த இது இப்போ இன்னும் போயிட்டுருக்கு. இன்னமும் கேம்ஸ் போயின்னு இருக்குது. ஸோ அது இன்னும் கண்டினியூ ஆகும். ஈவினிங் 7:30 மணி வரை இந்த ஈவெண்ட்ஸ் கண்டினியூ ஆகுது. ஸோ இது நாங்கள் ஒரு 10 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ஒரு பியூட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பொங்கல் டைமில் எல்லாரும் வெளியில் வந்துடுவாங்க. எல்லா மக்களும் இந்த 140 ஃப்ளாட்டில் இருக்கிற எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே வெளியில் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியில் தான் இருக்காங்க. யாருமே வீட்டுக்குள்ளே இருக்கிறது இல்லை. எல்லாருமே வெளியில் அதுவும் இல்லை நாங்கள் இன்னொன்று பண்ணலாம் அப்படின்னு நினச்சின்னு இருக்கோம். இந்த புல்லக் காட்டை அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூட்டின்னு குழந்தைங்களுக்கு ரைட்ஸ் மாதிரி அந்த மாதிரி பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டும் இருக்குது. அதுவும் கூடிய சீக்கிரம் நடப்பெறும். என்னோட பேர் லக்ஷ்மி. இந்த கோலம் நாங்கள் ஏன் சூஸ் பண்ணியிருக்கோம்னா சிம்பிளிசிட்டி
அண்டு கலர்ஸ்க்கு வந்துட்டு மார்கழி மாதம் யூஸ்வலாக கலர் கோலம் போடுற வழக்கம் இருக்கும் இல்லையா, தமிழ்நாட்டில் வழக்கம் இருக்குது இல்லையா. ஸோ அதோட ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் மாதிரி கலர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கோம். சிம்பிளாக இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு பூக்கோலமும் பக்கத்தில் நமக்கு பொங்கல் திருநாள் அப்படிங்கிறதுனால கரும்பும் வரைஞ்சிருக்கோம். நளினி, பானு, கிருப்பா. நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு 3D டைப்பில் நாங்கள் ட்ரை பண்ணோம். லுக்ஸ் லைக் ஸ்டார், ஆனால் நாங்கள் டைமண்டை 3Dயில் காமிச்சிருக்கோம். தெரியும். தேங்க்யூ. சிவப்பிரியா, ரம்யா, புவனா, கவி. ஆக்சுவலாக இது வந்து ரெயின்போ தீம் பேஸ் பண்ணியிருக்கோம். விப்ஜியோர் கலர்ஸ் கொடுத்துருக்கோம். 3D எஃபெக்ட்டுக்காக பண்ணியிருக்கோம். மார்வல் ஃபேமிலியை இதில் கொடுத்துருக்கோம். மார்வல் 2026. ஸோ டு பி கலர்ஃபுல். என் பேர் தியா. இந்த கோலம் வந்து ஒரு 4 டிராயிங்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி எல்லாமே பண்ணியிருக்கோம். நான் தன்யா. நான் தான் இந்த ஐடியாவை கொடுத்தேன். அதாவது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு போடும் போது கொஞ்சம் அழகாக இருக்கும். தான் என் பேர் வியன். சாய் ஸ்ரீயான்ஷ். லலிதா ராமன். இது 3D கோலம் அசிஸ்டட் பை மை ஃப்ரெண்ட்ஸ். நான் லலிதா விட்டல். கிரிஜா லக்ஷ்மிகாந்தன். ஸோ 3Dங்கும் போது ஒரு டார்க் ஷேட் அண்ட் லைட்டர் ஷேட் மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. என் பேர் லக்ஷ்மி. என் பேர் சங்கீதா. என் பேர் வெற்றி. ரேகா. என் பேர் ஆதினி. இது வந்து நம்ம தமிழர்களோட பண்பாடான பொங்கல் நாள் விழாவை முன்னிட்டு நம்ம வந்து அந்த ரங்கோலி நடத்துகிறனால நம்மளோட பாரம்பரியமான சாரியை வந்து எக்ஸிபிட் பண்ணி அதை வந்து கோலமாக வரைஞ்சிருக்கோம். அதோட மோட்டிவ்ஸ் இதெல்லாமே ஹேண்ட்மேட் பண்ணுற மாதிரியே நாங்கள் போட்டு வரைஞ்சிருக்கோம். அதான் இந்த கோலத்தோட ஸ்பெஷாலிட்டி. இந்திரா. தமிழ் பாரம்பரியம் வச்சு பொங்கல் தைப்பொங்கலை முன்னிட்டு போட்டிருக்கேன். தமிழ். வளர்மதி. லக்ஷ்மி. ஹாய் மஞ்சு. ஸ்லோச்சனா. பிரியா. ஹைமா. சிவகாமி. கோமதி. ஆக்சுவலாக வந்து இந்த கோலம் போட்டதுக்கு மெயின் ரீசன் வந்து சூரியனுக்கு வந்து நன்றி சொல்கிற மாதிரியும், அதே நம்மளுக்கு மாடுக்கு வந்து உழவர் திருநாளைக்கு நம்ம மாடு வந்து எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக நம்மளுக்கு இருக்குங்கிறதுனால அதுக்கும் நன்றி சொல்கிறதுக்காக தான் சேர்த்து இது ரெண்டுக்குமா சேர்த்து பொங்கல் திருநாள் அன்னைக்கு இதை கோலத்தை போட்டிருக்கோம். இதனோட மெயின் கான்செப்டே வந்து நன்றி செலுத்தும் விதமாக தான் இந்த கோலத்தை போட்டிருக்கிறது. நாங்கள் ஒரு டீம் ஆஃப் 5 people. ஸோ நான் காயத்ரி, மீனா, ரேவதி, சிவரஞ்சனி, ஆகான்ஷா. ஸோ இந்த கோலத்தோட மெயின் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, வி ட்ரை டு கவர் ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் பொங்கல். லைக் டெம்பிளோட கோபுரம், சன், பாட்டு, சுகர் கேன், வாழை மரம், வாழைப்பழம், அதுக்கப்புறம் வாழை இலை, வெத்தலை, பாக்கு, தேங்காய், பழம், ஸோ மஞ்சக்கொத்து. ஸோ எல்லாமே நாங்கள் ஒரு வாழையில் ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி லைக் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ வி ஹாவ் அ லாட் ஆஃப் டீட்டெயிலிங் இன் எவ்ரி things. So you can see the column and you can say your comments on it. Thank you. Especially கோபுரம். Yeah. நான் தமிழ். நான் வந்துட்டு 11 years old. நான் அக்ஷரா. நான் 12 years old. நான் வர்ஷா. நான் 9 years old. நான் சிந்துரா. எனக்கு 13 years old. ஸோ இந்த கோலம் வந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பண்ணோம். Shivai Pratap Singh for 7 years old. I made the rangoli by myself. And this is a duck with sugar cane. So they said Happy Pongal.
பாடிட்டே தான் வேலை செய்கிறாங்க. கட்டடம் கட்டவங்களும் பாடிட்டே வேலை செய்கிறாங்க. பாடி பாடி வேலை செஞ்சா அலுப்பு இருக்காது, அதில் நானும் பெண்ணும் சேராவிட்டால் அழகிருக்காது. ஆடி பாடி வேலை செஞ்சா அலுப்பு இருக்காது. दामोदरम अच्युतम केशवम कृष्ण दामोदर रामनारायणम जानकी वल्लभम रामनारायणम जानकी वल्लभम பொதுவாக எம் மனசு தங்கம் ஒரு போட்டியில் வந்து விட்ட சிங்கம். பொதுவாக எம் மனசு தங்கம் ஒரு போட்டியில் வந்து விட்ட சிங்கம். உண்மைய சொல்வேன் நல்லத செய்வேன், வெற்றி மேல் வெற்றி வரும். गिरिजालक्ष्मी, राजे रामचंद्रन C11, ललिता B21, राधिका पार्थ 78, आंडाल पुरुषोत्तम 67, सरोजा संपत मर्सी 70. லிஃப்ட்ல இருந்தாலும் நம்ம படிக்கட்டை மறக்க முடியாது. சென்னையில அபார்ட்மெண்ட்ல வந்தாலும் நம்ம ஊரை மறக்க முடியாது. அதே மாதிரி முதல் மாடியில இருந்து 4வது மாடி வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடும் திருநாள் தான் பொங்கல் திருநாள். ஒரு தனி நாள் பீஸா பாஸ்தா கூட தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பீஸா நாள் பாஸ்தா நாள்லாம் ஏன் இல்லை? பொங்கல்னா சாப்பிடுற பொங்கல் இல்ல, இந்த நாளோட சிறப்பே தனிதான். சரி, இப்போ நம்ம சாப்பிடுற அரிசி, பருப்பு, காய்கறி அதெல்லாம் எங்க இருந்து கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஐயோ, அது இல்ல. அப்போ அத்திதாவா? அத்திதாவும் இல்ல. இதெல்லாம் ஒரு பாட்டுல வருது, கேக்குறீங்களா? ஒரு பார்க்காம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு சக்சஸ் ஆனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். As the season of harvest rolled closer, if only the excitement in the air stayed longer. We may not reap crops, but we do grow the spirit of Pongal with us. Through love and hate, bittersweet, we may not sow wheat, but in this heat, the elation of Pongal and harvest is still sweet.
இந்த நிகழ்ச்சியில் விளையாட்டு, பாடல், நடனம் என பல வகையான நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பின்பு வெற்றி பெற்றவர்களுக்கு கேடயம் வழங்கப்பட்டது. நன்றி.